என்னை போல் முரண்டு பிடித்துக் கொண்டு எங்கேனும் சென்று செய்து பாருங்கள். யுகம் யுகமாக உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். இங்கு வந்தால் எளிய முறையிலே ஒரு செய்து விடுகிறார். அதனால்தான் நானே ஓடி வந்து இங்கு அமர்ந்து விட்டேன். எப்பா, இதைவிட எளிய நிலை நம்மால் முடியாது என்று பார்த்தேன். அகத்தியர் இருந்தார், எமது குரு இருந்தார், வாழை சித்தர் இருந்தார். என்னவென்று கண்டு கொண்டேன். இருவர் பாதத்தையும் பிடித்து கீழே விழுந்து அமர்ந்து விட்டேன். எவருக்கேனும் அதை இல்லை நானே செய்து கொள்வேன் என்றால் செய்து கொள்ளுங்கள், யுகம் யுகமாக செய்து கொள்ளுங்கள். நானும் வந்து அங்கு பார்க்கிறேன் என்னவென்று. உம்மையும் வணங்கி பலனையும் பெற்று வருகிறேன். ஏனென்றால் அந்நிலை அடைந்து விட்டால் அனைவரும் சிவமே. நீர் என்ன, நான் என்ன? அதனால் இந்நிகழ்விலே அனைத்தும் சரி செய்யப்பட்டு விடும் நிலை வரைக்கும் எங்களது நிலை. இப்பொழுது துரி அதீதம் வரை சென்று விட்டது, சீர் செய்து விட்டோம். அதன் பின்புதான் இங்கு வந்து அமர்ந்தவுடன் தேவையற்ற வார்த்தைகளோ, தேவையற்ற குதர்க்கங்களோ, தேவையற்றவர்களை பற்றி பேசியோ, அல்லது அவர் வாழ்க்கையிலே நீங்கள் அறிவுரைகள் கூறுவதோ, அவர் வினைநிலைகளை பெற்றுக் கொள்வதோ, அல்லது இவர்களுக்கோ அவர்களுக்கோ நீங்கள் ஏதோ பெற்றுவிட்டீர்கள், எனக்கு எல்லாம் தெரிகிறது என்ற அறிவு நிலைகளை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு வழி கூறுவதோ நிலையோ, இவை அனைத்தும் தான் சுத்தி செய்யப்பட்ட குழாயினுள் செலுத்தப்படும் நீராக அமைகிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்கள் இப்பொழுது சரி செய்து வைத்த நிலையிலே அமைதியாக பூஜ்ய நிலையிலே வாழை சித்தரும் அகத்திய பெருமானும் ஓம் அகத்தீசாய நமக என்ற நாமத்துடன் அமர்ந்திருந்தால் வரும் நீர் தெளிவு நீராக உள் செல்லும். இல்லை என்றால் மறுபடியும் அது கசடுமிக்க நீராகவே செல்லும். இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. மற்றும் ஒரே தினத்தில் காட்சியை கண்ட பின் ஒரு தினம்தான் கண்டேன், பிறகு அதிர்கிறது, உதர்கிறது, ஏதும் தெரியவில்லை, ஏனோ எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதற்கு தான் வாழை சித்தர் கூறுகிறார், இங்கு வாருங்கள், தொடர்பிலே உள்ளவர்கள் தொடர்பிலே வாருங்கள், தொடர்பிலேயே இருங்கள். சிவ வாழை சித்த சபையின் நகர்வுகளை காணுங்கள், என்ன செய்கிறோம் என்று பாருங்கள், நல்லவையை கேளுங்கள் என்று கூறுவதற்கு பலன் அதுதான். சுத்தி செய்யும் வரை நாங்கள் செய்துவிட்டோம். பிறகு செலுத்தப்படும் நீரை தெளிந்த நீராகவோ அல்லது கழிவு நீராகவோ செலுத்துவது உமது கரங்களிலே உள்ளது. நீர் அனைவரும் அமைதியாக பூஜ்ய நிலையிலே எம்மால் இல்லை என்றால் அது உமது வினைக்கேற்ப அது தெளிந்த நீராக சென்றுவிடும். எல்லாம் என்னால் தான் என்று சொன்னாலே முடிந்தது, அது கசடு நீராக மாறிவிடும். அப்பொழுது எங்கு வருகிறது உங்களது கையில்? எங்கு வருகிறது விதி? எங்கு வருகிறான் காலன்? நாங்கள் செய்த பிறகும் நான் என்ற ஒரு வார்த்தையினால் வந்து அமர்கிறான் காலன். வாழை சித்தரை புரிகிறதா நான் கூறுவது? புரியுது. ஏனென்றால் இதில் சந்தேகங்கள் உண்மை கேட்பார்கள். புரியுது. நீர் பெற்ற பலனினால் சுத்திகரித்து துரி அதீதம் வரை சென்று விடுகிறோம். அதனால்தான் வந்து அமர்ந்த உடனேயே நவகிரகங்களை விளக்குகிறோம், காலனை விளக்குகிறோம், மாயையை விளக்குகிறோம், அனைத்தையும் செய்து அமிர்தத்தையும் படைக்கிறோம் உணவு என்னும் வகையிலே. இவை அனைத்தும் சேர்ந்தால் என்னவாகும்? உம்மை போல் ஞான நிலை பெற வேண்டும். அது மிகவும் கடினம், அதை விட்டு விடுவோம். இவை அனைத்தும் செய்த பிறகும் அங்கு நான் என்ற ஒரு சொல்லினால் நீர் சுத்திகரிக்கப்பட்ட அனைத்து நிலைகளும் வீணாகி ஏன் சூட்சமத்திற்குள் மறுபடியும் செல்கிறேன். ஏனென்றால் நீர் செய்த தவத்தின் பொழுது சிவன் ஒன்று உரைத்தார். நீர் அனைவரையும் நன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர், அதற்கு ஆசி அளித்தார். இருப்பினும் அவர் ஒன்று கூறினார், நினைவிருக்கும் உமக்கு, நான் என்று மறந்து சரணாகதி அடைபவனுக்கு பரிபூரண கடாட்சத்துடன் உமது ஆசிரியர்கள் மிளரும் என்று உரைத்தார் உம்மிடம். அதிலும் ஒரு சூட்சமம் உள்ளது. நான் என்று மறந்து என்று உரைத்தார் அல்லவா, அங்கு நான் என்றவுடன் நவகிரகங்கள் கோச்சாரங்கள் அனைத்தும் வந்துவிடும். இதற்கு தான் நீரும் நானும் அகத்தியேஸ்வரம் சொல்கிறார், நான் என்பதை விட்டு விடுங்கள் என்று. இன்று அனைத்தும் வெளிப்படையாகவே கூறிவிட்டேன். உமக்கு தந்த நீர்
யுகங்களாக பெற்ற தவத்தின் பலனின் சிவன் அருளிய பொழுது சொன்ன வாசகத்தையே கூறிவிட்டேன். அப்பொழுது நான் என்பதை மறந்து நிற்பவர்களுக்கு என்று உரைத்தார். அப்பொழுது நான் என்று வந்துவிட்டாலே நவகிரகங்களும் கோச்சாரங்களும் காலன் முதல் கொண்டு அனைவரும் அங்கு பங்கு பெற்று விடுவார்கள். அப்பொழுது இதை திறந்து விடுவது யார்? நானா, நீரா? அவர்கள் தானே. அவங்கதான் நாம் என்று கூறிய அவர்கள் தானே திறந்து விட்டுக் கொள்கிறார்கள். அப்பப்ப திறந்து விட்டுக்கிடுதாங்க. அதனால் இதற்கு யார் பொறுப்பாக முடியும்? அவர்கள்தான் அவர்களுக்கே பொறுப்பு. விதியை மதியால் வெல்லலாம் என்ற சொல்லிற்கேற்ப விதியை மதியால் எவ்வாறு வெல்வது? நான் என்றதை உரைக்க கூடாது. அந்த நிலை அங்கு வந்து அமர்ந்தவுடன் நான் என்பதை அகற்றி விடுங்கள் என்று ஒவ்வொரு ஆசியிலும் நான் கூறுகிறேன். மறந்து விடுங்கள், சரணாகதி அடைந்து விடுங்கள் என்பதற்கு ஏதோ சரணாகதி என்றால் இரு கால பாதங்களையும் பிடித்துக் கொண்டு அப்படியே படுத்து விடுங்கள் என்ற அர்த்தம் அல்ல. மனப்பூர்வமாக இவை அனைத்தும் இங்கிருந்து சிவபெருமானால் அகத்தீசராலும் உம்மாலும் நிகழ்த்தப்படுகிறது என்று நம்ப வேண்டும். நீர் இயல்பாக புவியுலக வாழ்க்கையிலே இருப்பதால் அவர்கள் உம்மை காணும் பொழுது ஏனோ அவர்கள் மனம் சஞ்சலப்படுகிறது உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு. ஏனென்றால் நீர் எளிமையாக உள்ளீர்கள். நான் ஒன்று கூறுகிறேன், வேண்டுமென்றால் உம்மை காண வேண்டும் என்றால் 10 தினங்கள் காத்திருந்துதான் காண வேண்டும் என்று வைத்து விடலாமா? அப்பொழுது நீ யார் என்று அவர்களுக்கு தெரியும். அது வேண்டாம். காலப்போக்கில் அதிக சீடர்கள் வரும்போது அதைத்தான் கூறுகிறேன். இப்போது சீடர்களுக்கு என்ன கூறுகிறேன் என்றால், இப்பொழுதே உமது பாதங்களை பற்றி கொள்ளுங்கள், அவர்களின் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் வரும் காலங்களிலே இன்னும் ஓராண்டுக்குள்ளேயே நீங்கள் காண வேண்டும் என்றால், இவரை காண வேண்டும் என்றால் 2 வருடங்களுக்குள் 3 தினங்கள் காத்திருந்துதான் இவரை காணவும் முடியும், பேசவும் முடியும். நீ அவரவர்கள் சொல்லும் வணக்கத்தையே வாழைச்சித்தர் பார்ப்பாரா என்ற நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் இப்பொழுது ஆரம்ப காலங்களிலே வந்து அமர்ந்துள்ள சீடர்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி அகத்தீசர் பாதத்தில் இருந்து நான் கேட்பது என்னவென்றால், வாழைச்சித்தரின் திருப்பாதங்களை வணங்கி அவரின் ஆசிகளை பெற்று அவரின் உபதேசங்களை பெற்று நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிறகு அவரை காண வேண்டும் என்றால் 3 தினங்கள் காத்திருக்க வேண்டும் நிலை வருகிறது. இப்பொழுது வருபவர்களே அப்பொழுது தோன்றும், ஐயோ அன்று காண முடியாமல் தேவையற்றதை பேசி இவரிடம் பேசவில்லையே என்ற நிலை வந்துவிடும். தயவு கூர்ந்து அவை அனைத்தையும் தடுத்து இன்றே அவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அனைத்தையும் இழந்துவிட்டு வருத்தப்பட வேண்டாம் என்பதற்காகவே கூறுகிறேன். அதனால் நான் கிடைத்த பலனால் தான் இது நிகழ்ந்து விட்டது என்பதில்லை. அதை விளக்கவே இவ்வளவு பெரிய ஆசையை கூறியுள்ளேன். இதுதான் நிகழ்கிறது என்று நாம் என்று கூறியவுடன் அனைவரும் வந்து விடுவார்கள். இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இதற்கு பின் அவர்களை மறுபடியும் விளக்க வேண்டும் என்றால், உங்களை விட்டு அகல செல்ல வேண்டும் என்றால் அது பெரும் 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 வழி நிலைகளை கடந்தே நிகழும். வந்தேன், நடக்கவில்லை, என்ன செய்வது என்றால் அதற்கு யார்? நான் காரணமா? வாழைச்சித்தர் காரணமா? உமது வந்தவுடனே நீர் எவராக இருப்பினும் உமது துரி அதீதம் வரை அனைத்தையும் களைந்து உமக்கு அனைத்தையும் பெறச் செய்வது வாழைச்சித்தர். அதை செய்து விட்டார். அங்கு நாம் என்னால் என்று கூறிய உடனேயே நீர்தான் அழைத்து வைத்துக் கொள்கிறீர். தயவு செய்து அதை தவிர்த்து விடுங்கள். எதற்காக இவ்வளவு நீளமாக அனைத்தையும் சூட்சமத்தில் சென்று அதை உணர்த்தி கொண்டிருக்கிறேன் என்றால், சிவபூஜை வந்து கொண்டிருக்கிறது, மகா சிவராத்திரி வந்து கொண்டிருக்கிறது. வெவ்வேறு அம்சமாக தெரிய போகும் நாராயணனையும் சிவபெருமானையும் கண்டு களிக்க அனைவரும் தனது உடலையும் உள்ளத்தையும் தெளிவுபடுத்தி நிலைப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காகவே இதை உரைக்கிறேன். ஆமா, அதுக்காக தான் நானும் கேட்டேன் அவங்ககிட்ட. ஏன்னா அனுகிரகங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இவங்க. அங்க இங்க வந்துகிட்டு சந்துல பொந்துல அங்க இங்க அதை போய் பார்க்கும், இதை எவரோ கண் தெரியாத ஒருவருக்காக காலநிலைகள் மாற்றங்களுக்காக கலியுக மாற்றத்திற்காக நீர் தவம் செய்து பெற்ற பலனை தாரை வார்த்து கொண்டிருப்பது கூட அறியாமல் மானுடர்களாக திரிந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு சரியான வழிகளை புகட்ட வேண்டும் என்ற நிலையிலேயே நான் இதை சூட்சமத்தின் உள்ளும் சென்று உரைத்துக் கொண்டிருக்கிறேன். இவன் உமக்கு அருளிய வாக்குகளை எல்லாம் சூட்சமம் அதையும் இவர்களுக்கு தெளிவு பெற திரையிலே எழுதி காட்டி
விளக்கி இவ்விடத்திலே நீர் பிழை செய்கிறீர் என்பதையும் உரைக்கும் அளவிற்கு இதை தவிர அகத்தியருக்கு நான் எவ்வாறு சேவை செய்வது, இவர்களை எவ்வாறு நான் மாற்றுவது, அதையும் உரைக்கும் நிலையிலே நான் இறங்கிவிட்டேன் ஐயா. சிவபெருமான் உமக்கு தந்த வரத்தையின் வார்த்தைகளை உரைக்கும் நிலைக்கும் இறங்கிவிட்டேன். இவர்களுக்கு இதற்கு மேல் நான் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது பணிக்கு தடையா இருக்கு. அதாவது என்னன்னா, இவங்களை மேன்மைப்படுத்தி உயர்வுபடுத்த வரையில அவங்க ஊழ்வினை காரணமாக எங்கேயாச்சும் உலாவுதாங்க வெளியில மேய போகுமாங்கல்ல, மனசு மேய போகுமாங்கல்ல. இப்பொழுது அதைத்தான் கூறுகிறேன். அங்கு அமைதியாக இருந்து விட்டால் காலனையும் கோட்சார கிரகங்களையும் அமைதியாக வைத்து விடலாம். நான் இங்கு சென்றேன் என்று உரைத்த நான் என்ற சத்தம் கேட்டவுடனே அனைவரும் உள்ளே வந்து விடுவார்கள். அதற்கு பின் என்னால் தடுக்க இயலாது. உம்மால் வேணால் முடியும், அதுவும் எனக்கு தெரியாது. சிவபெருமான் அளித்த வரம் அப்படி. ஏன் அவ்வாறு அளித்தார் என்று கேட்கும் நிலையிலே நான் இல்லை. எவரேனும் இருந்தால் போய் கேட்க. இல்ல, அதாவது எனக்கு அடையாளம் பார்த்த உடனே எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறத ஒரு அனுகிரகத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. நான் இல்லை, மறுபடியும் நான் கொடுக்கவில்லை. கொடுத்திருக்கீங்க. அது அவங்க என்ன பண்ணுதாங்கன்னா, தப்பு எங்க பண்ணுதாங்கன்னா, நம்ம ஒரு உயர்வா அகத்திய பெருமானும் எல்லாரும் சேர்ந்து அவங்கள உயர்வா சொல்லி தகுதியே இல்லாத போதும் இன்னும் என்ன சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று புரியவில்லை. வேண்டும் என்றால் ஒண்ணு செய்வோமே, சித்து வேலைகளை காட்டுவோம். வேண்டுமென்றால் இப்பொழுது யாரேனும் சீடன் ஒருவரை கூறு, அவர் என்ன நிற ஆடை அணிந்துள்ளார் என்று நான் வேணாம் சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், அந்த நிலைக்கே செல்ல வேண்டாம். கால தேவன் கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அது நீங்க சொன்ன மாதிரி காலங்கள் வந்து பதில் சொல்லும். இவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நானும் கூறுகிறேன் வாழை சித்தரே. இவர்கள் ஒன்று புரிந்து வந்து நிற்பவன் ஆணோ பெண்ணோ நாம் பார்த்தவுடன் நம் மனதிலே தோன்றும் நிலை இவர்கள் காணா நிலை. அதாவது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் போட்டிருக்கும் அணிகலன்கள் இதையெல்லாம் பார்த்து இவர்கள் சொல்லி, நாம் பார்க்கும் பொழுதே ஆன்மாவை பார்க்கிறோம். அவர்கள் இதுவரை பயணித்த பாதை, என்னென்ன செய்தார்கள், என்னென்னலாம் செய்துள்ளார்கள், எது தீவினை, எது நல்வினை, எது ஊழ்வினை, இவை அனைத்தும் நமக்கு தெரிகிறது என்ற நிலையை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள். இல்ல வந்து இப்ப வேற ஒண்ணும் தப்பா சொல்றதுக்கு இல்ல. வந்து வினை நிலைகளை அகற்றி 2 அனுகிரகங்கள் பெறுதாங்க, 2 காரிய வெற்றிகள் ஆகுது. அதை இடர்லாம் எடுத்து விட்டு அந்த காரியங்கள் கூறுகிறேன். வந்து அமர்ந்தவுடன் துரியதீதம் வரை நீங்கள் பெற்ற தவப்பலனினால் சரி செய்யப்பட்டு நிகழ்த்த பெறுகிற துரியதீதம் சரி செய்த உடனேயே தெய்வங்கள், தெய்வ அம்சங்கள் பார்க்கக்கூடிய நிலை பெற்று விடுகிறார்கள். பிறகு சுத்தம் செய்தவுடன் அக்குழாயிலே கசடு நீரை விடுவது யார்? சரி செய்து விட்டீர்கள். அங்கிருந்து உமது பாதங்களை பற்றி சரணாகதி அடைந்து விட்டால் மேலும் 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 நாம் அதை சுத்தம் செய்து அவர்களுக்கு மேல் நிலையை தான் அளிக்கப் போகிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் நான் என்று கூறியவுடன் அனைவரும் மறுபடி வந்து விடுகிறார்கள். இங்க சிவகூரையில வந்துட்டு மேய்ச்சல் அதாவது இந்த குரங்கு புத்திமாங்கல்ல, அதாவது ஒரு கிளை தாவத மாதிரி அங்க இருக்கா இங்க இருக்கான்ட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற தளம் உயர்வான தளம்னு தெரியாம அங்கிட்டு வந்திருக்கானா, அந்த ஏரியால இருந்து வந்தவன் என்னத்தை கத்துட்டு வந்திருக்கான், இந்த ஏரியால அவனே கத்துக்கிறதான் இங்க வந்து உமது குப்பைகளையே உம்மால் அகற்ற இயலவில்லை. உமது குழாயே நிரம்பி உள்ளது கசடுகளால். அதை அகற்றிவிட்டு மற்றவன் குப்பையை அகற்றினால் பரவாயில்ல. நாம் இருக்கும் இடமே கழிவு நிலையில் உள்ள நிலையிலே மற்றொரு இடத்திலே நீர் சென்று என்ன சுத்தம் செய்வது? உமது நிலையில் முதலே சுத்தம் செய்வீராக. அது வந்து இப்ப சபையினோட எதுக்காண்டி முன்ன எடுக்கப்பட்ட சீடர்கள் தனது நிலையை சுத்திகரித்து விட்டு பிறகு அந்நிலைக்கு செல்லலாம். இப்ப என்னன்னா இயல்பு வந்து பாதிக்கப்படுது. இயல்புனா இகலோகத்துல சபையை வடிவமைக்கிற விஷயத்துல நான் அது எடுத்து வைக்கிறது செங்கல் வந்து விரிசல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தூக்கி தட்டி தூர போட்டு வேற கட்டத்தான் வைக்க முடியும். இடம் இல்லைன்னா அந்த வேலையை பார்த்து ஊந்து போய்கிட்டு இருக்காங்க. கழிவு செங்கல் தான் கட்டடத்துக்கு கீழே கிடக்கு. அதனால மேல கட்டடம் எழுப்பதுக்கு வந்து அந்த ஒன்று மட்டும் நிலையாக கூறுகிறேன். எவராக இருப்பினும் அவன் கூறுவது உண்மையா அல்லது உண்மையற்ற நிலையா என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்ற நிலையிலே அனைவரும் மனதிலே நிறுத்தி சிவசபையின் முன் வந்து நிற்க வேண்டும்.
ஏனென்றால் நீங்கள் பொய் உரைத்த பொழுதும் அது இல்லை என்று தெரிந்து கொண்டேதான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆமா. என்பதை அனைவரும் உணர வேண்டும். உண்மை. அதனால் ஏதோ எங்களிடம் மறைத்து விட்டால் அனைத்தும் மறைந்து விட்டது என்ற நிலை அல்ல. இதையெல்லாம் கடந்துதான் அமர்ந்திருக்கிறோம். இடர் இன்னல விளக்கணும்னு வந்து சரணாகதியோட எந்த நிலையும் இல்லாம ஒரே நிலையில வணங்கி நிக்கிறவங்களுக்கு நான் ஒன்று கூறுகிறேன். பெருநூல் வாசிக்கும் சீடனாக இருக்கட்டும், சிறுநூல் வாசிக்கும் சீடனாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் இத்தமிழானது இவ்வளவு சுலபமாக, ஏதுவாக, சரளமாக, படிப்படியாக முன்னேறாமல் மழை நீரை போல், ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடும் என்று நினைத்திருக்கிறார்களா? எங்கு பேச சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் சென்றவுடன் இவர்களை தமிழிலே முடியாது. அது எப்படி? 2 வார்த்தைகள் ஆங்கிலம் பேசுவான் இவன், 3ஆம் வார்த்தை தமிழாக இருக்கும். இச்சீடன் பல்லவதேய சீடன். அது முடியாது, முடியவே முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும், நல்லா தெரியும். அவங்க உணர்ந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, நம்மகிட்ட எதுவுமே இல்ல, எல்லாம் அங்க இருந்து வரக்கூடிய அனுகிரகம். அச்சரணாகதிக்கு அளிக்கப்பட்ட நிலையே இந்நிலை. நீர் சொன்னீங்க எம்மால் இல்லை என்று. அதனால் இவர்கள் குழாய் இன்னும் கசடுகள் நிரம்பாமல் துரியதீதம் வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இவர்களே பெற்றுக்கொண்ட நிலை. இதைத்தான் பெருங்கள் அனைவரும் என்று சொல்லுகிறோம். அவங்களுக்கும் சலனம் வரையில நூலு அதோட தன்மையை காமிச்சிருது, நிறுத்தி வைக்கப்படுது, விலகி நிக்கி. இவர்களுக்கும் நூல் வராமல் நின்ற நிலையும் உள்ளது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சிறு சலனமுற்றால் கூட தடை வந்துவிடும் என்ற நிலையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலை வந்து எல்லாம் புரியுது. வர்ற நிலைகள் வந்து அந்த மாற்று நிலைகள், வேற்று நிலைகள், எங்க இருக்கு ஆற்றல், எதுல இருக்கு ஆற்றல், நமக்குள்ள இங்க என்ன சயின்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி அறிவியல்ல வராங்க. இப்ப நுணுக்கம் இருக்கா, அதுல ஆன்மீகத்துல நுணுக்கம் இருக்கா, இதை எப்படி மாட்டலாம், ஒரு மிஷினை மாட்டக்கூடிய விஷயம்னா இந்த இதுக்கு பிறகு இன்று கூறியுள்ள அனைத்துமே அறிவியல் சார்ந்ததாகவே கூறியுள்ளேன். கேட்பவர்களுக்கு, அறிவியல் சார்ந்தவர்களுக்கும் புரியும். எவ்வாறு இயக்கப்படுகிறது என்பதையும் அறிவியல் சார்ந்தே கூறியுள்ளேன். எனக்கு தெரியும் குதர்க்கமாக கேள்விகள் வரும் என்று. இப்பொழுது அறிவியல் சார்ந்து கூறிவிட்டால் கேளுங்கள், குதர்க்கமாக விளக்கம் அளிக்கிறேன். சரி, இந்த பகிர்வும் உங்ககிட்ட பகிர்ந்தது வந்து எல்லாம் எங்கேயும் சலன சஞ்சலங்கள் இல்லாம, வினை நிலைகளை உள்ள விதைக்காம, விரைவான பயணத்துக்கு அவங்க நம்ம கூட விரைவாக 2-3 கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர் என்று நினைக்கிறேன். ஒரே கேள்வியிலேயே இவர்களுக்கு விளக்கி இவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அதனுள்ளே சென்று விட்டு எல்லாம் விஸ்வாமித்ர மகரிஷி ஆசையை வந்து எல்லாம் வரவேற்காங்க, கேட்காங்க. எல்லாம் உயர்வா இருக்கு, உன்னதமா இருக்கு, உத்தமமா இருக்கு, எல்லா விஷயங்களும் வியப்பா இருக்கு, எல்லாமே சொல்லுதாங்க. ஆனா நடைமுறையில வந்து வினை நிலைகள் உள்புகுது. முழுமதியிலே உம்மை சிவனாக கண்டவர்கள் அனைவரும் நல் நிலைகளை பெறப் போகிறார்கள். நீர் சிவசபை பீடத்தின் வெளியிலே அப்படிக்கட்டில் கால் வைத்து உள்ளே செல்வதற்கு முன்பே சிவனாக மாறிவிட்டீர். சென்று சிவத்திற்கு அபிஷேகம் செய்தீர். அச்சொரூபமே ஆனந்த சிவஸ்வரூபம். புலித்தோல் உடுத்தி சூனத்துடன் நின்ற சொரூபம் ஆனந்த சொரூபம். அன்னைக்கு பார்த்திருக்காங்க, சுச்சமத்துல ரொம்ப பேர் பார்த்திருக்காங்க, இயல்புல 1-2 சீடர்கள் பார்த்திருக்காங்க. நந்தினியின் 3ஆம் கண்ணை கண்டவர்கள் உண்டோ என்று எனக்கு தெரியவில்லை. அன்று 3 கண்ணுடன் கோமாதா பூஜை நிகழ்ந்தது. நந்தினி, ஆமா, 3 கண்ணையும் பார்த்த ஆட்கள் இருக்காங்க. நந்தினி சாதாரணமா அதுக்கு தான் உணர்த்ததுக்கு தான் ஒரு பையன் பாதையிலே அவ்வை பாட்டி நின்றதை கண்டவர்கள் இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அன்று அவ்வை பாட்டி உமது கதநாதன் பூஜையில் நின்று கொண்டிருந்தார். வலதுபுறத்திலே நின்று கொண்டிருந்தார் அவ்வை பாட்டி. இதை கண்டவர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. அதனால் தான் கூறுகிறேன், அங்கு வருபவர்கள் தனது மனதை பூஜ்யமாக்கி நின்று விட்டால் இவைகள் எல்லாம் காணலாம். இது எதுக்கு சரளமா உங்களுக்கு இயல்பா ரொம்ப எளிமையா கேட்கப்படுதுன்னா, வரும் காலங்கள்ல சீடர்களுக்கு இது வந்து ஒரு 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 சாப்டர் மாங்களா, அது ஒரு ஒரு
ஒரு வினாக்கூடிய விடையா இருக்கட்டும் அப்படிங்கிறது அவங்க இயல்பு இதை போன்று எவ்வளவு கேள்விகள் வேணாலும் என்னை கேட்கட்டும். அதற்கு தான் நான் பணித்திருக்கிறேன், அதற்கு தான் நான் அங்கு அமர்ந்திருக்கிறேன். அகத்தியருக்கும் சேவை செய்வதற்காகவே நான் அமர்ந்திருக்கிறேன். எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் அனைத்திற்கும் பதில் அளிக்கிறேன். ஆனால் இது இது எந்த யுகத்திலையும் நடந்திருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. கலியுகத்துல யுகம் யுகமாக வந்த நீர் தான் அதை உரைக்க வேண்டும். நான் வருவேன், ஏதேனும் ஏடாகுடம் செய்வேன், திட்டு வாங்கி சென்று விடுவேன், மறுபடியும் வருவேன். இது என் நிலை. உன் நிலை உயர்நிலை. எமக்கே குரு நீர் தான் சொல்ல வேண்டும். இல்ல இது நான் எனக்கு யூகத்துல சொல்லுதேன், ஞான திருஷ்டி இல்லாம சொல்றது தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிலை இறைவன் இவ்வளவு அனுகிரகத்தை எந்த யுகத்திலையும் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சபை கொடுத்து இப்படி ஒரு கூறுகிறேன், எவருக்கேனும் அவரவர் நிலை அறிய வேண்டும் என்றால் உமது திரு உருவம் பொறிக்கப்பட்ட மேடையிலே அரை நாழிகை அமர்ந்து அதிர்வலைகள், நமது சிவசபையின் அதிர்வலைகளையும் அவர்கள் காணும் காட்சியையும் உம்மிடம் விளக்கட்டும். அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இவ்வளவு சொன்னதுனால அந்த விஷயங்களை அனுமதிக்கும். ஏன்னா இது நீங்க சொன்னதுனால அதுக்கு அனுமதிச்சு அதுக்கு அமர வைப்போம். ஏன்னா இது நம்ம வித்தை காட்டல, எதுவும் காட்டல. இவங்களை அவரவர் நினைவிலே தெரிய போவர்கள் யார் யார் என்று இந்திரன், சந்திரன், தேவாதி தேவர்கள், ஏன் நந்தினி, ஏன் அமிர்த கலசத்துடன் ரோஹிணி, அனைவரும் கந்தர்வர்கள், சுக்கிரன் சுக்கராச்சாரியாராகவே தெரிவார். ஏன் ஆதித்தன், சூரியன் அவரும் வரப்போகிறார். இதில் எவரவர்கள் காண்கிறார்கள் என்று கூறட்டும் உம்மிடம். அப்பொழுது சிவசபையின் மாண்பு தெரியும் அல்லவா? ஏன் அவர்கள் எல்லாம் இங்கு படையெடுக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, அதற்கு தான் அமர சொல்கிறேன், வேறொன்றும் இல்லை. உள்ள காட்சி எங்கேயும் பார்த்ததா, எந்த தளத்திலையும் பார்த்ததா? கைலாயத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்காங்க. கைலாயம் போன, அங்க போன, மானசரூபல உட்கார்ந்து இருந்தேன். ஏன் இன்னொன்றும் கூறுகிறேன், பால திரிபுர சுந்தரி வருவாள். அவள் பின்னேயே லலிதாம்பிகை, லலிதா திரிபுர சுந்தரியாக வருவாள். இதையும் காண்டு கட்டும். பால திரிபுர சுந்தரி முதலிலே வருவாள், அவர்களின் பின்னாலேயே லலிதாம்பிகை, லலிதா திரிபுர சுந்தரியாக வருவாள். இதையும் நான் கூறிவிட்டேன். கண்டு கழிக்கட்டும், அமரட்டும். 12 நிமிடங்களுக்குள்ளே இதெல்லாம் நிகழுமாப்பா? நீங்களும் பார்க்காங்க, ரசிக்காங்க, உயர்வா உணர்றாங்க. அது மட்டுமல்ல, அவரவர்கள் உடல் அதிரப் போகிறது, அதுவும் நிகழுமா? நாங்கள் என்ன பூமிக்கு அடியில் ஏதேதும் புதைத்தா வைத்து இருக்கிறோம்? எல்லாம் உயர்வாக உன்னதமா உணர்றாங்க. அதனால் சிறிது துளசி போட்டு ஒரு மஞ்சள் நிற ஆடையை உமது திருவுருவ படத்திற்கு முன் விரித்து வைத்து விடுக. எவர் வேண்டுமானாலும் 12 நாழிகை மட்டுமே, சரி, அதற்கு மேல் அமர வேண்டாம். அதற்கும் காரணங்கள் உள்ளது, அது ஏன் என்று பிறகு உம்மிடம் உரைக்கிறேன். 12 நாழிகை மட்டும் அமர்ந்து உணர்ந்து எழுந்து வந்து விடட்டும். கலியுகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வியாபார யுக்தி, ஒரு பிசினஸ், அது என்ன சொல்லுவீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, எல்லாமே உங்களுக்கு எல்லா மொழியும் தெரியும். வியாபார யுக்திகள் ஏதும் இங்கில்லை. இங்கு சரி செய்யப்படும் நிலையே இங்கு உள்ளதே தவிர நமக்கு ஏதும் வியாபார யுக்திகள் எல்லாம் தேவையில்லை. அது ஒரு விஷயமா வேணா இருக்கட்டும், அமர வைப்போம். அவங்க அணுகிறாங்க, அந்த உதறல சொல்றதவங்க சொல்லட்டும், நிகழ்த்தட்டும் நல்லபடியாக. இவ்வளவு ஏன்? அன்று பாருங்கள், இரவு 6 மணிக்கு 7 மணிக்கு மேல் சூரிய பகவான் மறைந்த பிறகும் அங்கு அமரும் ஒருவருக்கு முருகப்பெருமான் வரும் நிலையிலே வானங்கள் சிவந்து முருகப்பெருமான் தெரிய போகிறார். அங்கு அமரும் ஒருவருக்கு கண்டு கழித்து விட்டு உம்மிடம் பகிரட்டும், எவ்வாறு முருகர் எவ்வாறெல்லாம் வந்தார் என்று. சரி சரி சரி. வேற எதுவும் வினாக்கள் உள்ளதா? பர்சனல், அதான் தனியா கேட்டுக்கிறேன். சபை சம்பந்தப்பட்டதான் தனியா கேட்டுக்கிறேன், பதிவுல வேண்டாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவு அடுத்து கேள்விகள் ஒரு சீடர் வினா எழுப்பியிருக்காரு, அதை பின்னாடி கேட்டுக்கிடுவோம்.
நான் உயர்வா ஒரு 4-5 வினாக்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு திருப்பி கேட்டுக்கிடுவேன். இப்போ பதிவில் வேண்டாம், பதிவை நிப்பாட்டிட்டு நான் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மறுபடியும் அகத்திய பெருமானின் திருப்பாதத்தில் இருந்தும் வாழைச்சித்தரின் திருப்பாதத்தில் இருந்தும் வணங்கி சிவமகா வாழச்சித்த சபையின் பிரபஞ்சமே வியக்கவிருக்கும் அச்சிவராத்திரி பூஜையிலே அனைவரும் மாலை 5 மணிக்குள் இங்கு வந்து விழாவை சிறப்புற கண்டுகளித்து இங்கு வரும் அனைத்து தேவாதி தேவர்களையும் முப்பெரும் தேவியர்களும் அனைத்து சக்தி விசையை கொண்ட சக்திகளையும் கண்டுகளித்து திருமுருகப் பெருமானும் தேவியர்களுடன் வரவிருக்கிறார். அதையும் கண்டுகளித்து சிவமகா வாழைச்சித்தரின் முழு சொரூபமும் அன்று தெரியும், அதையும் கண்டுகளித்து அனைவரும் இன்புற்று ஆசிகள் பெற்று இன்பமாக செல்க என்ற ஆசியுடன் அனைவரையும் வாழ்த்தி இச்சீடனை விடுத்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன்.